அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் ஒரு சொத்து பிரச்சனை வழக்கில் உள்ள கோர்ட்டு நிலுவையில் உள்ள ஒரு சொத்து பிரச்சனை அங்கு கோர்ட்டின் விதிமுறைக்கு எதிராக செயல்பட்டு கட்டிட வேலை நடத்தி வருகிறார்கள். இதனால அந்த சொத்துக்கு உடையவர்கள் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்காக எஸ்ஐ கதிரேசன் அவர்களை பார்த்து புகார் கொடுக்கிறார்கள். அவர் அந்த புகாரை வாங்கவில்லை. அந்த அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் இன்சார்ஜ் இல்லை இன்னைக்குன்னாங்க. எல்லாம் எஸ்ஐ தான்ட்டு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எஸ்ஐ யாருன்ட்டு ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எஸ்ஐ கதிரேசன் அவர்கள் அன்யூனிஃபார்ம்ல இருந்தார். அவரும் ஒரு புகார் பார்ட்டி நினைச்சிருந்தா அவங்கள நினைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் எஸ்ஐ என்னவனு அவர்கிட்ட புகார் கொடுக்கும்போது அவர் அவங்கள பார்த்துட்டு கண்டு கொள்ளாத மாரி அவர் பண்ணி கம்ப்யூட்டர் ரூமுக்கு போய்கிறார். அதேமாரி பல பேர் புகார் கொடுக்கறதுக்காக காவல் நிலையத்தில் உள்ளேயும் வெளியும் நின்றுக்கிறாங்க அங்கங்க. ஆனால் இதேமாரி இவர் கம்ப்யூட்டர் ரூம்ல இவருக்கு என்ன வேலை? ஒரு பாதிக்கப்பட்டவங்க எந்த சூழ்நிலை வருவாங்க ஒரு காவல் நிலையத்துக்கு? இப்போ புகாரை எடுக்கலைன்னா, ஒரு புகாரை வாங்கலைன்னா அடுத்த கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? சட்டத்தை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன முடிவு எடுப்பார்கள்? சட்டத்தை கையெடுப்பார்கள். இந்த சூழ்நிலையில தான் அரியாமத்தில் கிரைம் அதிகமாக உருவாகிறதுக்கு முக்கிய காரணம். ரொம்ப நேரமா கிடையாது. ஒரு என்சி மட்டும் போட்டுக்கிறாங்க. ஹலோ, சரி அடிக்கிறேன். வைமா வை. என்னங்க இப்ப நான் அந்த வீட்டுக்கு நீ சொல்லி